சாம்சங் ஏசியில் வந்து நம்மளுக்கு சிஎஃப் எரர் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஆமாங்க, எவ்ரி 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸில் இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது மற்ற ஏசியில் இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரி தெரில. ஸோ எனக்கும் அதே மாதிரி இப்போ தான் ஏசி இன்ஸ்டால் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. நேற்று நைட்லேருந்து இந்த சிஎஃப் எரர் வந்தது. என்னென்னு செக் பண்ணும்போது அதில் அந்த டஸ்ட் இருக்கும், அந்த ஃபில்டரை கழட்டி நம்ம க்ளீன் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த ஷீல்டு தான் நம்ம கழட்ட போகிறோம். 2 எண்ட்லேயும் 2 சின்னதாக ஒரு நாப் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த நாப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நம்மளால் கழட்ட முடியும். ஸோ இப்போ அது எப்படி கழட்டுறது, அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு சின்ன நாப் இருக்குல்ல, அந்த நாபை வந்து லைட்டாக நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் 2 பக்கமும் அது ப்ரெஸ் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி லைட்டாக அந்த மேலே ஒரு நாப் அது வந்து லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பழைய ப்ரஷ், அதாவது சாஃப்ட் கிளாத், மேக்ஸிமம் எந்த நார்மலாக வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஒரு பழைய ப்ரஷ் இருக்கலாம், அதுவே போதும். அதை வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி புஷ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி தேய்ச்சாலே அந்த அழுக்கு வந்துடும். தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு ஒரு 4-5 வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ பெட்டர் நானுமே தண்ணி ஊற்றாமல் தான் இது க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2-3 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. பக்காவாக புதுசு மாதிரியே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பி அதே நாப் அதே மாதிரி வச்சு அது உள்ளே புஷ் பண்ணால் அது லாக் ஆகிடும். அது எப்படி லாக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெரி சிம்பிள். ஸோ பெரிய வேலைலாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வீக்கெண்டில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எவ்ரி 2-3 வீக்ஸ் நினைக்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ. பட் மற்ற ஏசியில் இந்த மாதிரி கிடையாது. இது எனக்கும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. சாம்சங் ஏசி வச்சுருக்க நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம். திருப்பி அந்த எரர் வருதா இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். எஸ், இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு விஷயம், இந்த சிஎஃப் எரர் பார்த்த உடனே டெக்னீஷியனை கூப்பிட்றது, சர்வீஸ் கால் கூப்பிட்றதுலாம் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை டெக்னீஷியன் கூப்பிடணுமா என்னமோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏசி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே எனக்கு நம்பர்ஸ் வருது, சிஎஃப் எரர் வரல. தட் மீன்ஸ் அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அகெயின் எவ்ரி கப்புள் ஆஃப் வீக்ஸ் நான் இந்த வேலை பண்ண போகிறேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியல இது எவ்வளோ நாளைக்குன்ட்டு. எனக்கு கொஞ்சம் நான் பேசிக்கலாகவே சோம்பேறினால இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப யோசிப்பேன். பட் ஏசி வாங்கியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இனிமேல் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில் தான் நான் இப்போ ஃபிக்ஸ் ஆகியிருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி. டாடா, பை, see you.